ஒரு கிராமத்துல ராமன்னு ஒரு விவசாயி இருந்தான். அவன் ரொம்ப சிக்கனமா எதையும் வீணாக்காம வாழ்ந்து வந்தான். ஆனா அவன் மகன் விஜய் இளம் வயசுல இருந்தே பொருட்களை வீணாக்கிற பழக்கம் பண்ணி வந்தான். சாப்பாட்டை வீணாக்குறது, பயன்படுற பொருட்களை குப்பையில போடுறதுன்னு அவனுக்கு வழக்கமா போச்சு. ஒரு நாள் ராமு தன் மகன் விஜயை அழைச்சிட்டு ஒரு பழைய மரத்தடியில கொண்டு போய் உட்கார வச்சாரு. அங்கே ஒரு காக்கை இருந்துச்சு. அந்த காக்கை ஒரு பழைய பாட்டில கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறத பார்த்து அதுல கற்கள் போட்டு போட்டு தண்ணீரை மேல தூக்கி குடிச்சது. ராமு சொன்னாரு, விஜய், இந்த காக்கை சின்னதுதான், ஆனா தண்ணீர் குடிக்க முடியலன்னு ஒதுங்கல. அது புத்திசாலித்தனமா சுத்தத்துல இருக்கிற கற்கள்ல தண்ணீரை தூக்கி குடிக்குது. இதுதான் நம்ம முன்னோர்கள் சொன்ன காக்கைக்கு ஏன்னு அதை கேட்ட விஜய்க்கு தன்னுடைய பழக்கங்கள் பத்தி புரிஞ்சிச்சு. அவன் அன்றிலிருந்து எதையும் வீணாக்காம ஒவ்வொரு விஷயத்தையும் மதிக்க ஆரம்பிச்சான்.